சவுத் ஆப்பிரிக்காவை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்த இந்தியாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நேற்று ஒரு T20 நடந்திருக்கும். அதில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதிருப்பாங்க. அதில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இந்தியா பார்த்தீங்கன்னா 50 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருப்பாங்க. ஃபஸ்ட்டு T20யில் கேவலமாக தோற்ற சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ரிவெஞ்ச் ஒன்று கொடுத்துட்டாங்க. எங்களை நீங்கள் 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தா நாங்கள் உங்களை 50 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்காமல் இருப்போமான்னு சொல்கிற மாதிரி நேற்று நடந்த T20யில் பயங்கரமான ரிவெஞ்சை கொடுத்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பேச போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்களா, உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேஸை வின் பண்ண இந்தியாவோட கேப்டனாக இருக்கிற சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பவுலிங் தண்டா போடுன்னு தலைக்கீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்கிற மாதிரி பார்த்தா பவுலிங் எடுத்திருப்பாங்க. என்னதான் பவுலிங் எடுத்தது இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக போகும்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சு. போன ஃபஸ்ட்டு T20யில் என்ன நடந்ததோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த T20லையும் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு T20யில் டக் அவுட் ஆகி போயிருப்பாங்க. ஆனால் இந்த T20 ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரில் ஒரு சிக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இந்தியாவுக்கு பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா மரண பயத்தை காமிச்சிட்டாரு குவிண்டன் டிகாக். அதாவது கேட்டிங்கன்னா பவர் பிளேயில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு மேலே விளையாடிக்கிருப்பாங்க. 46 பால் விளையாடிருப்பாங்க. ஸோ 46 பாலுக்கு 90 ரன் இந்தியாவை கதிகலங்க வச்ச பிளேயர்னால் ரெண்டாவது T20யில் குவிண்டன் டிகாக் மட்டும்தான். மற்றவங்க வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான பாலுக்கு ரன் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஒரு பக்கத்தில் இந்தியா பேட்டிங் ஆட சொல்ல தடுமாறி அவுட் ஆகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு பிளேயர் மட்டும் நல்லா விளையாடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீமாடா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி மரண பயத்தை காமிச்சிட்டாங்க இந்தியாவுக்கு. மொத்தமாக அவங்க 20 ஓவர் விளையாடி இருப்பாங்க. 213 ரன் அடிச்சிருப்பாங்க. 4 விக்கெட்டு போயிருக்கும். இந்த மாதிரி ரன் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய கீப்பர் குவிண்டன் டிகாக் மட்டும்தாங்க. 46 பாலுக்கு 90 ரன் யார் போட்டாலும் நான் 6 அடிப்பேன்னு சொல்கிற மாதிரி எல்லா பக்கமும் பார்த்தா சுழட்டி அடிச்சு மேட்சே பார்த்தா மாறி வச்சுட்டாரு. எங்களை ஃபஸ்ட்டு T20யில் தோக்கடிச்சா நாங்கள் உங்களை செகண்டில் தோக்கடிப்போம்னு சொல்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்தா வர பேட்ஸ்மேன் எல்லாம் ஃபஸ்ட்டு T20யில் என்ன மாதிரி கேவலமாக விளையாடி தோற்றாங்களோ அதை விட பார்த்தா டபுள் மடங்காக இந்தியாவுக்கு தோல்வியை கொடுக்கணும். அந்த மாதிரி வர பேட்ஸ்மேன் எல்லாம் பார்த்தா கதி கலங்க வச்சுட்டாங்க இந்தியாவை. புது ஸ்டேடியமாக வேறு இருக்குது. நிறைய பனின்னு பார்த்தா பேச்சு அடிபட்டுக்குது இருந்து அதெல்லாம் தாண்டி பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா மிகப்பெரிய வெற்றியை பார்த்தா அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஓப்பனிங்க்கு வந்து யார் யார் வந்தாங்கன்னா ஹென்ட்ரிக்ஸும் குவிண்டன் டிகாக்கும் வந்திருப்பாங்க. 46 பாலுக்கு 90 ரன் அடித்து மிகப்பெரிய இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கீப்பராக இருக்கிற ஜிதேஷ் சர்மா அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹென்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பால் விளையாடி 8 ரன் அடித்து அவங்க பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு 6 மட்டும் தான் அடித்தாங்க. ஆனால் வந்த பேட்ஸ்மேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு மேலே அடிக்காமல் இருந்ததே கிடையாது. இவங்க ஒரு 6 அடிச்சிருக்காங்க. குவிண்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் 7 6 5 4 இவங்க அடித்ததில் 6 மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் 1 மார்க்ரம் வந்திருப்பாங்க. 26 பாலுக்கு 29 ரன் இவங்க பார்த்தா நிதானமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் டிகாக் பார்த்தா பொழந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சிங்கிள் கொடுத்து இவங்க நிதானமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பயும் பார்த்தா இவங்க 2 6 ஒரு 4 விளையாடி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கமும் அவுட் ஆன பிறகு பார்த்தா பிரேவஸ் வந்திருப்பாங்க. 10 பாலுக்கு 14 ஆடி இவங்களும் பார்த்தா நிதானமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 6 ஒரு 4ன்னு பார்த்தா அடித்து அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபெரேரே வந்திருப்பார். 16 பாலுக்கு 30 ரன் டிகாக் இவங்க 2 பேரும் பார்த்தா பொழந்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் 3 6 அடிச்சிருப்பாங்க. ஒரு 4 மில்லர் வந்திருப்பார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 20 அடித்து மேட்சை மாற்றிருப்பார். 200க்குள்ளே சுற்றிலான்னு இந்தியா பார்த்தா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை தவிடுபடி ஆக்கிட்டார். 12 பாலுக்கு 20 அடி கடைசி 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா மேட்சை மாற்றி கொடுத்துட்டு போயிடுவார். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 2 4 அடித்து 166 ஸ்ட்ரைக்கரில் பார்த்தா இருந்திருப்பாங்க. ஸோ வெறும் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டு மட்டும்தான் போயிருக்கும். மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்திருப்பாங்க. அதுக்கே ஸ்கோர் கேட்டிங்கன்னா 213 ரன் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதை சேஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவால் முடியாமல் தான் போயிடுச்சு. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 162 ரன்னுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. கேப்டன் 4 பாலுக்கு 5 ரன்னு, வைஸ் கேப்டன் 1 பாலுக்கு டக் அவுட்டு. இந்த மாதிரி ஆகிட்டு இருந்தாக்க எங்கேருந்து இவங்க ரன் அடிப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அபிஷேக் சர்மாவும் கில்லும் ஓப்பனிங் வந்திருப்பாங்க. 8 பாலுக்கு 17 ரன் அடித்து பார்த்தா அபிஷேக் சர்மா அவுட் ஆக. ஸோ சுமன் கில் வைஸ் கேப்டனாக பார்த்தா இருக்காங்க. 1 பாலில் டக் அவுட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 0 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தா வெளியே போயிருப்பாங்க. அக்ஷர் பட்டேல் இவங்க ஏங்க 1 வந்தாங்கன்னு தெரியல. கௌதம் கம்பீர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு தெரியல. 21 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருப்பாங்க. ஒரு 6 ஒரு 4 பார்த்தா அடிச்சிருப்பாங்க. சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்காங்க. ஸோ 4 பாலுக்கு 5 ரன் அடித்து ஒரே 4 மட்டும் அடிச்சிருப்பாங்க. அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் போன T20யில் எப்படி ஆர்டிக்
பாண்டியா அடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு T20ல் திலக் வர்மா அடிச்சிருக்காங்க. 34 பாலுக்கு 62 ரன் அடிச்சிருப்பாங்க. 5 6 2 4 அடிச்சிருப்பாங்க. நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு கம்பெனி கொடுத்ததுக்கு தான் யாருமே இல்லை. ஹார்திக் பாண்டியாவும் பார்த்தா 23 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருப்பாங்க. பொறுமையாக ஆடிருப்பாங்க. அப்புறம் என்ன கம்பெனி கொடுக்காம அவுட் ஆகிட்டு போக ஜித்தேஷ் சர்மா வந்திருப்பாங்க. கீப்பர் வந்திருப்பாங்க. 17 பாலுக்கு 27 ரன் அடிச்சு 2 6 2 4 விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவுட் ஆகிட்டு போக தூபே எதுக்கு தான் டீமில் இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. 2 பால் தான் விளையாடிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ரன் அடித்து அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தா கம்மியான ரனுக்கு அவுட் ஆகிட்டு போக மேட்ச் பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட போயிடுச்சு. இந்த ஒரு T20 இரண்டாவது T20 பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா குவிண்டன் டிகாக். அவங்களுக்கு தாங்க 46 பாலுக்கு 90 அடித்து மிகப்பெரிய வெற்றி பார்த்தா அடைஞ்சிருப்பாங்க.